ஸ்கூல் ஓப்பன் ஆயாச்சு. பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுத்து விடலான்னு டெய்லி யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரொம்பவே ஹெல்த்தியான பொட்டுக்கடலை குக்கீஸ் இந்த வீடியோல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காயை தோல் எடுத்துட்டு அதோட விதைகளை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதைய ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த அளவுகளில் எடுக்கும்போது ஒரு 7லேருந்து 8 குக்கீஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது இதைய தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கும்போது ஈஸியாக நெய் கூட பிளெண்ட் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குக்கீஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகாது, மொறுமொறுன்னு வரும். இது கூட அரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரையும் நெய்யும் நல்லா கலந்துடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்துருக்கேன். இப்போது இது கூட அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கை வச்சு நல்லா சர்க்கரை, நெய், பொட்டுக்கடலை பவுடர் எல்லாமே ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு பிணைஞ்சி விட்டுருங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு டோவாக சேர்த்துறதுக்காக நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே கலந்து விடுங்க. கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாவு கிடைக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே ரெஸ்டிங்கில் விட்டுறேன். அவனை 170 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு குக்கி ஷேப்புக்கு உங்களுக்கு கிடைக்கும். சைடில் விழுகிற கிராக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கிராக்ஸ் இல்லாத அளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் நடுவாப்பில் இருக்க மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வேகும். நான் வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக பாதாமை உடச்சிட்டு அது மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை லோட் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பிஸ்கெட் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், பின்னாடி சைடு உங்களுக்கு இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு. சைடு எல்லாமே ப்ரௌன் கலர் ஆகிருந்ததுன்னா குக்கி ஃபுல்லாகவே வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது கம்ப்ளீட்டாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் குக்கீஸ் ரொம்பவே கிறிஸ்பி ஆகிடும். பாருங்கள், நான் ஒரு குக்கியை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். சூப்பராக மொறுன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.